ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிவகுமார். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டிசி டிவி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னையில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்குது. அந்த கார் ரேஸுக்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டு இருக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சென்னையில் முதலாக 40 கோடி ரூபாய் செலவில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்க இருக்குது. அதை கட்டமைப்புகளை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். புதிதாக ரோடு போட்டிருக்காங்க. ரெண்டு புறமும் சாலையின் ரெண்டு புறமும் பார்த்திங்கன்னா கம்பி வலை போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா கார் ரேஸ் நடக்கும்போது யாரும் உள்ளுக்கு வந்துடக்கூடாதுன்னு சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் ரேஸ் ஆனது ஈவினிங் அப்படி தான் நடக்குது. அதனால் விளக்கு கோபுரம் புதுசாக அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ப்ராக்டிஸ் செஷன் இன்று 31/8/2024 2:30 மணிலேருந்து 5 மணி வரையும் நடக்குது. அதனை தொடர்ந்து குவாலிஃபையிங் மேட்ச் பார்த்திங்கன்னா 9 o'clock வரலையும் நடக்குது. அதில் குவாலிஃபை ஆகிற அந்த டீம் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய போட்டியில் அவங்க 2:30 PM-லேருந்து 9 o'clock PM வரலையும் அந்த மேட்ச் நடக்குது. ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்கிறதால சென்னையில் அண்ணா சாலை மற்றும் அதனை சுற்றி இருக்க ஏரியாவில் அனைத்திலுமே போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், இத்தாலி, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் மற்றும் இது போன்ற எண்ணற்ற நாடுகள் இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸில் டீமாக கலந்துக்க இருக்கிறாங்க. ஃபார்முலா 4 கார் ரேஸில் மொத்தம் 9 டீம் கலந்துக்கிறாங்க. அதில் 16 டிரைவர்ஸ் அலௌடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் ரேஸில் நீங்கள் கலந்துக்கணுன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 15 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது இந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னே ஓட்டக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். ஃபாரினர்ஸ், விஐபிஸ் அண்டு பொலிட்டீஷியன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஐபிலாம் நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மேடையில் தான் அமர்ந்து நிகழ்ச்சியை கார் ரேஸை கண்டுகளிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா வெல் ஏர் கண்டிஷனோட செட்டப் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா விஐபிக்காக இதை உருவாக்கியிருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் இதில் இது பண்ண முடியாது. ஒன்லி விஐபி மட்டும்தான் கார் ரேஸை கண்டுகளிக்கிறதுக்காக இந்த செட்டப்பை அமைச்சிருக்கிறாங்க. உள்ளுக்கு லைட் செட்டிங், அப்புறம் ஏர் கண்டிஷனோட சூப்பராக அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாத கார் ரேஸ் நடக்கும்போது கார் எந்த இதில் போயிட்டுருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, அதோட டைரெக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பிக் ஸ்க்ரீன் மானிட்டர் பண்ணுற காரை மானிட்டர் பண்ணுறதுக்கு அமைச்சிருக்கிறாங்க. எமர்ஜென்சிக்காக கிரேன் போன்ற வாகனங்களை சைடில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த காரை செப்பரேட் பண்ணுறதுக்காக இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரோட்டை ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாங்க கார்ப்பரேஷன் ஊழியர்கள். நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு கார் ரேஸ் நடக்குதுன்னா பல பேரோட உழைப்பு தேவைப்படுகிறது. இந்தமாரி கார் ரேஸ் நடக்கும்போது தான் சென்னையில் ரோடெல்லாம் போடுற மாதிரி தெரியுது. ரூபாய் 40 கோடி செலவில் சென்னையின் முதலாக ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடக்க இருக்கிறது. அதற்கான கட்டமைப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சாலையின் ஓரத்தில் டயர் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கார் ரேஸ் நடக்கும்போது கார் சீரிப்பாயும், அது இல்லாமல் சைடு பக்கவாட்டில் விட்டு ஆக்சிடெண்ட் ஆக வழி இருக்கிறது. அதனால் அதை தடுக்கிறதுக்காக இந்த டயர்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. கார் ரேஸ் நடக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா கொடிமரச்சாலை, அண்ணா சாலை, சுவாமி
சிவானந்தா சாலை மற்றும் காமராஜர் சாலை. இந்த 4 ரோட்டில் தான் வந்து இந்த கார் ரேஸ் வந்து நடக்குது. அது இல்லாத 3.5 4 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு இந்த கார் ரேஸ் வந்து நடக்க இருக்கிறது. பப்ளிக் விசிட்டர்ஸ் இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸை பார்க்குறதுக்காக ஒரு சூப்பரான, அது மட்டும் இல்லாமல் ஒரு லென்த்தியான வந்துட்டு பார்வையாளர் வந்து மாடம் வந்து கட்டியிருக்கிறாங்க. நீங்களே பார்க்கலாம். 5 வரிசையில் வந்து சேர் அழகாக அமைச்சிருக்கிறாங்க. இது 150-200 மீட்டர் தொலைவில் வந்து நல்லா ஒரு செட்டப்போடு அமைச்சிருக்காங்க. இதில் உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு யார் முன்னாடி போகிறீங்களோ இந்த கார் ரேஸை வந்து இதில் உட்காந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்காக தான் இங்கே ஒரு சூப்பரான வந்து பப்ளிக் விசிட்டருக்குன்னு வந்துட்டு இந்த கார் ரேஸை பார்க்குறத அமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஃபார்முலா 4 கார் ரேஸை வந்துட்டு கவரேஜ் பண்ணுறதுக்காக மீடியா பீப்புளுக்கும் தனியாக வந்துட்டு அவங்க வந்து இந்த ரேஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக வந்துட்டு தனியாக ஒரு செட்டப், அதாவது வாட்ச் டவர் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தீவுத்திடல் வந்துட்டோம். தீவுத்திடல் பொருட்காட்சி இருக்கிற ஏரியா வந்துட்டோம். அதாவது காகிதமில்ல பாலத்து அருகில் வந்து நம்ம இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக, அதாவது ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறதுக்காக வந்து டயர் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதாவது காகிதமில்லத் பாலத்துலேருந்து ரைட் சைடு எடுத்தோம்னா வந்துட்டு 1914ஆம் ஆண்டு 1ஆம் உலகப் போரில் உயிர் நீத்தவர்களுக்காக கட்டப்பட்ட நினைவு மண்டபத்திற்கு எதிரில் தான் வந்துட்டு கார் ரேஸரும் அந்த கார்ஸும் வந்துட்டு அங்கே தான் இருக்குது எல்லாமே. சின்ன சின்ன வேலைகள் வந்துட்டு அந்த கிரேனை வச்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து ஒர்க்கு வந்து இன்னும் முழுசாக வந்து கம்ப்ளீட் ஆகலை. இன்றைக்கி காலைக்குள்ளே எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சுன்னு நம்பலாம். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி வந்து 2:30 PM வந்துட்டு வந்து ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்து நடக்க இருக்குது. அதுக்குள்ளே எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சிருப்பாங்கன்னு நம்பலாம். நம்ம சென்னையில் முதலாக இன்டர்நேஷ்னல் ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்து நடக்குது. நீங்களும் வந்து போய் ஈஸியாக பார்க்கலாம். கார் ரேஸை பார்க்குறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கான வந்து வழி ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் தான் இப்போ அந்த காரும் இந்த கார் ரேஸரும் வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மழை வந்து தூறிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஏரியாவில் தான் கார் ரேஸரும் வந்து காரும் வந்து இருக்குது. இதிலிருந்து தான் மேட்சுக்கு வந்து கிளம்புவாங்க இந்த ஏரியாவிலேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனலில் இருக்க வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.